ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவரைக்காய் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பொரியலுக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்க வேண்டாங்க. லைட்டாக லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காவை நான் இந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் நல்லா வெந்து வரும். நம்ம பெருசாக கட் பண்ணால் லேட் ஆகும். இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து விட்டு, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாங்க, லேசாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இது வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அவரைக்காய் ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ திரும்ப இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நம்ம ஊற்றின தண்ணியே போதும். இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் அந்த தண்ணியிலையே அவரைக்காய் நல்லா வெந்து வரணும். திரும்ப இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் திரும்ப வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம அவரைக்காய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம அவரைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும்னு விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இப்போ இந்த வெந்த அவரைக்காவை நம்ம ஓரமாக தள்ளி வச்சிடலாம். ஏன்னா இப்போ இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம், அதனால தான் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம பொரியலில் எப்பொழுது முட்டை சேர்க்குறப்போ தனியாக உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பொரியலில் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பொரியலில் அப்படியே டைரெக்டாக முட்டையை சேர்க்குறப்போ ஒருவேளை முட்டை வீணாக போயிருந்தால் பொரியல் மொத்தமாக வீணாக போயிடும். அதனால தான் நான் இப்படி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொரியல்லே உப்பு இருக்கா, நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம முட்டை பொரியல் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் கைவிடாமல் கலரிக்கோங்க. நல்லா நமக்கு ஸ்க்ராம்பிள்டு எக்காக கிடைக்கணும், அது வரைக்கும் கைவிடாமல் கலரிக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா இந்த அவரைக்காய் முட்டை பொரியல் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு தடவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்வீங்க. இப்போ நமக்கு நல்ல ஸ்க்ராம்பிள்டு எக்காக கிடச்சிருச்சு. இப்போ இந்த முட்டையை அவரைக்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அவரைக்காயில் உள்ள மசாலா எல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தால் நம்ம அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான இந்த அவரைக்காய் முட்டை பொரியலை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.